ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க அந்த யாத்திரையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அவங்க அந்த ஒரு மெக்கான்ற ஒரு இடத்துக்கு போய் அந்த ஒரு ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அது வந்து உலகத்தில அது ஆதாம் ஏவாள்னு நம்ம சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகம் தோன்றும்போது வந்த போதே உருவான அவங்க உருவாக்குன கோவில்னு சொல்லப்படுறாங்க அது. அதற்கப்புறமாக நெறைய அதற்கப்புறம் அந்த மதம் சார்ந்து வந்தவர்கள் அதை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த ராஜாக்கள் எல்லாம் அத கொண்டு போய் இப்ப ரொம்ப அது ரொம்ப டெவலப்ட் ஆயிட்டு இன்னைக்கு அது போறதுன்றதே இஸ்லாமியர் மதத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுது. அப்படி போகக்கூடிய அந்த மெக்கா பயணத்துக்கு இவங்க முடிச்சிடுறாங்க. அத போறாங்க, அந்த பயணத்த முடிச்சுடுறாங்க, அந்த சடங்குகள முடிச்சுடுறாங்க, எல்லாமே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு போறாங்க. மதீனான்னு சொல்லி இன்னொரு பிளேஸ்க்கு அவங்க டிராவல் பண்றாங்க. இத முடிச்சுட்டு நைட் டிராவல் பண்றாங்க. இந்த நைட் டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஹைவேஸ். ஸோ அந்த ஹைவேல டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல டீசல் டேங்க் லாரி ஒண்ணு இருக்கு. அந்த டீசல் டேங்க் லாரியில இந்த பேருந்து மோதுது. நின்னுட்டு இருக்க லாரின்னு சொல்ல முடியாது. ஸோ டிராவலிங்ல இருக்கக்கூடியது தான். இந்த டிராவலிங்ல இருக்கக்கூடிய மோதுனதுல அந்த நேரத்துல ஏன்னா டீசல்ன்னும் போது நமக்கு தெரியும். அது என்ன என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட்ட கிரியேட் பண்ணுன்ட்டுன்னு. கம்ப்ளீட்லி அது வந்து அந்த பிளாஸ்ட் ஆகுது.